பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து இந்த மண்ணிலே வாழக்கூடிய அன்புக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தியாக நம்முடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி அந்த மகத்தான அந்த போராட்டத்திற்கு நீங்கள் நன்றிக்கடனாக வருகிற காலத்தில் நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள் கண்டிருக்க வெற்றியின் சின்னமான தொட்டு முரசு சின்னத்திற்கு மீண்டும் ஒரு வெற்றியை தாருங்கள் என கேட்டு வெற்றியை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்னியார் கூட்டத்தை பண்ண முடியும். எனக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்து வளர்ந்த மண் இது. எங்க பக்கத்துல செப்பேடு தான் எங்க கிராமம், அங்கதான் எங்க பூர்வீகம். சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிற நேதாஜி சவுக்குல இருந்து லுங்கி தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை எல்லாமே எங்களுக்கு தெரியும். கங்கை அம்மன் திருவிழா அப்போ நாங்கள் தவறாம இங்க கலந்துக்குவோம். இந்த மாதிரி நிறைய என்னுடைய பழைய நினைவுகள் இங்க வருகிறது. கேப்டன் கூட இங்க பிரச்சாரத்துக்கு வந்து அலைகடல் திரண்டது எல்லாமே. எனவே மீண்டும் அந்த நினைவுகளோடு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ இங்க மெயினா மக்கள் பிரச்சனை வந்து பீடி தொழில் நலிவுற்று இருக்கிறது, லுங்கி தொழில் நலிவுற்று இருக்கிறது. எங்க பார்த்தாலும் மின்வெட்டு பிரச்சனை இருக்கிறது. மாம்பழத்துக்குரிய விலை கிடைக்காததுனால விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற நிறைய லெதர் ஃபேக்டரிஸ்னால நிலத்தடி நீர் பாஸ் ஆயிருக்கிறது. இப்ப வழி நடுக்க நான் வந்த எல்லா இடத்துலையும் மின்பட்டு எங்கேயுமே கரண்ட் இல்லாத ஒரு நிலையை பார்க்கப்படுகிறது. இதனாலதான் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நான் வந்து நிச்சயமாக சிஎம் செல்லுக்கு மக்களை சந்திக்கிறத எல்லாமே அவர் கவனத்தை கொண்டு போய் அவங்க இருக்கின்ற இன்னும் கொஞ்ச நாள் இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு செய்து தரணும் என்ற கோரிக்கையை நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மக்கள் சார்பாக வைப்பேன் என்று இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மறுநாள் எவ்ரிடே நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊராக போகிறோம். எனவே உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மீண்டும் அந்த சிஎம் பார்க்க வாய்ப்பு இருக்கா மேடம்? பயணம் இருக்கு, மக்கள் பயணம். அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் தொடர்ந்து எல்லா பக்கம் படுகொலை, சட்ட ஒழுங்கு கேள்விக்குறி, படுகொலைகள், கற்பழிப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. இது எல்லாமே அந்த துறையை